சார் நீங்க பேசும்பொழுது வந்து அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா. இப்டி இப்டி சான்ஸ் தேடினேன் அப்டிங்கிற மாரி சொன்னீங்க. எம்எஸ்வி சார் கூட கூட. இப்போ வந்து சோசியல் மீடியா பூம் ஆனதுக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து பாட்டு பாட தெரியும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும்னா, அத அவங்களே வந்து வெளிப்படுத்துற ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லையா? ஆமாமா. இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னடா நம்ம இருக்கும்போது இப்டி இல்லையே! மிஸ் பண்ணிட்டு அப்டிங்கிற தோணி இருக்கா? மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நெனச்சதே கிடையாது. ஏன்னா பிகாஸ் இப்ப நம்ம தான் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிக்கிறோம்ல. ஓகே. ச விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு காலம் ஒரு 15 வருஷம், 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்க வந்திருந்தா கூட, ம். இந்த இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ம். 2வது நமக்கு ஒரு கோல் இருக்குல்ல. நம்ம இப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்மள எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதுக்கு நம்ம அப்டேட் ஆக தெரிஞ்சுட்டோம்னா, நமக்கு அந்த எண்ணமே வராது. ஐயோ! ம். நம்ம இருந்த டைம்ல இது இல்லையே, நம்ம இருந்த டைம்ல அது இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வருது. அன்லெஸ் நமக்கு ரொம்ப ஒரு 70 வயசெல்லாம் தாண்டிட்டோம். இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேணா நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோன்னு நெனைக்க வாய்ப்பு இருக்கு. ம். ஸ்டில் நமக்கு வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் வராது ஆக்சுவலி.